6ஆம் பாவத்துல சனி, ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி. அப்ப சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோக சனி அப்படிம்பாங்க. அப்ப நீ துலாமா, நீ பாரு கடன்ல இருந்து விமோச்சனம் அப்படின்றது வரப்போகுது. ஆனா இந்த காலகட்டம் பகையாளிகளாயிருந்தாலும் எதிராளிகளாயிருந்தாலும் அவங்களால ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம். நான் பாட்டு சிவனேன்னு இருந்தேன், என்னை உசுப்பேத்தி என்னை பெரியாளாக்கிட்டான் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னா. அதே மாதிரி 6 சம்பந்தப்பட்ட எதிரிகள் வராங்க அப்படின்னா டெம்பரவரியாக அது போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஓவர் ஸ்மார்ட் ஓவர் திங்கிங்காக இருந்தாலும் அந்த வீட்டில் தான் சனி பகவான் உச்சம்ன்றதை மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ எப்பயுமே எல்லா விஷயத்துலையும் ஒரு நேர்மைன்றது இருக்கணும். நீங்கள் அதை நேர்மையை தவிர்த்து பண்ணீங்க அப்படின்னா அதற்கான தண்டனை அப்பப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஃப்ளக்சுவேஷன் கொடுத்து தான் சனி பகவான் கொடுப்பாரு. ஸோ சனி பகவான் நம்ம இதில் தான் உச்சம்ன்றதை மைண்டில் வச்சுட்டு பண்ணும்போது துலாம் ராசிக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய காலமாக இது இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் வீட்டில் கேட்டால் தரமாட்டாங்க கடன் வைக்கிறதுக்கு. உனக்கு எதுக்குடா இதெல்லாம் தந்துக்கிட்டு, உனக்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நேரத்தில் இல்யூஷன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்பனை உலகத்தில் நிறைய மிதக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். அப்போ நீதி நேர்மை உண்மை என்று கடமையில் கரெக்டாக கண்ணியமாக இருந்த துலாம் ராசிக்கு ஃபுல்லாக ஏமாற்று வேலை தான் நடந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. நீ உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் சனி பகவான் மூலமாக சிறப்பாக கிடைக்க போது. பதவி உயர்வு உண்டு, பாதுகாப்பான வாழ்க்கை உண்டு. வண்டி வாகனங்களை போகும்போது நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கும். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளும் போது, வெளி மாநிலம் பயணம் மேற்கொள்ளும் போது ஐடி ப்ரூஃப்லாம் கரெக்டாக எடுத்துருப்போம். ஏன்னா பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். 2026 சனிப்பெயர்ச்சி 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமாக இருக்குது, யாருக்கு பாதகமாக இருக்குது, இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி 4 ஜோதிடர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பார்க்கலாம். முதலாவதாக நம்ம கூட டாக்டர் ஜோதிடர் தீபா அருளாளர், வணக்கம். வணக்கம். இரண்டாவதாக ஜோதிடர் கஜலட்சுமி, வணக்கம். ஸோ மூன்றாவதா நம்ம கூட ஜோதிடர் வளர்க்கண்ணன் சார், வணக்கம். வணக்கம். நான்காவதா நம்ம கூட ஜோதிடர் சுந்தரபாண்டியன் சார், வணக்கம். வணக்கம். நம்ம தொடர்ந்து 2026 சனிப்பெயர்ச்சி பலன்களை 12 ராசிகளுக்கான பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் துலாம் ராசி. துலா ராசியை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 5க்கு அதிபன் சனி பகவான். அவங்க சுக தாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்போ மீனத்தில் பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய சனி துலாமுக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் சனி, ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி. அப்போ சனியை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோக சனி அப்படிம்பாங்க. அப்போ நீ துலாமா, நீ பாரு கடன்ல இருந்து விமோச்சனம் அப்படின்றது வரப்போகுது. நோயிலிருந்து ஒரு விடுதலை அப்படின்றது கிடைக்க போகுது. எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரப்போகுது. அப்படியே எதிரிகள் இருந்தாலும் நமக்கு தான் வாய் ஜாஸ்தியாச்சு. ஒரு விஷயம் பேசினாங்க அப்படின்னா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நான் 10 பதில் சொல்வேன். இதுதான் துலாம். சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதால இன்டெப்த்தாகவே இன்பில்ட்டாகவே நல்லா பேசக்கூடிய தன்மை அப்படின்றது அவங்களுக்கு உண்டு. பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை எக்ஸாக்டாக பொருந்தக்கூடிய ராசி எது அப்படின்னா துலாம் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட துலா ராசி என்பவர்களுக்கு பகையாளிகள் அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் வந்து போகிறது அப்படின்றது சாதாரணம் தான். ஆனால் இந்த காலகட்டம் பகையாளிகளாயிருந்தாலும் எதிராளிகளாயிருந்தாலும் அவங்களால ஏதோ ஒரு விதத்தில் ஆதாயம். நான் பாட்டு சிவனேன்னு இருந்தேன், என்னை உசுப்பேத்தி என்னை பெரியாளாக்கிட்டான் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்னா. அதுக்கும் மேலே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த 2.5 வருஷத்தில் அது நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டு. இப்போ நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நிறைய துளாராசி அன்பர்கள் சொல்லுவாங்க, கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு, கடனை அடைக்கிறதுக்கு எந்த விதத்துலையும் எனக்கு வருமானம் வரத்துக்கு வழியே இல்லை, எப்படி நான் கடனை அடைப்பேன் அப்படின்னா அவங்களோட பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னு. இது வரைக்கும் அது பைசா பிரோஜனம் இல்லாமல் தான் இருக்குது. யாரோ அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நாங்களே சும்மா அனாமத்தாக போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் அதனோட வேல்யூ அப்படின்றது அதிகமாகும். அந்த வேல்யூ அதிகமாகிறதுனால அதை வியாபாரம் பண்ணி நம்ம கடன் அடைக்கலாம். தனிநபர் கடன் நிறைய வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாக பேங்க் லோன் கேட்டுருப்போம். அந்த பேங்க் லோன் கேட்டால் வட்டி கம்மியில் நம்ம இந்த தனிநபர் கடன்லாம் அடைச்சிட்டு ஒரே டியூவாக கட்டிக்கலாம் அப்படின்னு. இவ்வளோ நாள் கிடச்சிருக்காது. இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதை அடைக்க வழியும் உண்டு, வாய்ப்பும் உண்டு, லோன் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஜாஸ்தி உண்டு. நான் பெருசாக ட்ரையே பண்ணீங்க, சும்மா சொன்னேன் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு அமைப்பு. ஏன்னா சனி உங்களுக்கு நல்லது செய்யணும், கடன் இல்லாத நோய் இல்லாத எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அப்போ பெருசாக யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நோய் இல்லாத வாழ்க்கை அப்படின்னீங்க. எங்களுக்கு பாருங்கள் குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படின் போது இர்ரிவர்சிபிள் டேமேஜ் டு நெஃப்ரான்ஸ்ம்பாங்க. அதை சிறுநீரக செயலிழப்பு, ரீனல் ஃபெயிலியர், இது நார்மல்சி கொண்டு வர முடியாது. அது எப்படி சனி நல்லா பண்ணுவோம்? சனி எப்போ பெரிய டாக்டரானா
அப்படின்னா டாக்டருக்கெல்லாம் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பொதுவாக வந்து இந்த சனி நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம செய்யக்கூடிய வைத்தியம் அப்படின்றது பலிதமாகும். இவ்வளோ நாள் எத்தனையோ வைத்தியம் பண்ணியிருப்போம், அந்த வைத்தியம் பெருசாக வந்து பலிதமாகாமல் இருந்திருக்கலாம். இந்த காலகட்டம் நம்ம செய்யக்கூடிய வைத்தியம் அப்படின்றது பலிதமாகும்போது டாக்டரே சொல்லுவார், உடம்பு நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுதுப்பா, ஸோ மருந்து மாத்திரையிலே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. மருந்து மாத்திரை தயவுனால குணமே ஆகாத நோயாக இருந்தாலும் நல்லா இருப்போம், குணமாகக்கூடிய நோயாக இருந்தால் குணமாகி ரொம்ப சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லலாம். இந்த சனி பயிற்சி ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குமா, 2வது துலாமுக்கு தான் சொல்லலாம், சூப்பராக இருக்கும். கஜலட்சுமி மேம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த சனி பயிற்சி துலா ராசிக்கு எப்படி இருக்குது? துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் ஒன்று இருக்குது. அது வேலையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, மாற்றம்ன்றது எதிர்பார்க்கலாம். எல்லா விஷயத்துலையும் ஒரு மாற்றம் இருக்கும். தடை தாமதம் கொடுத்து தான் வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக. அதுலேயும் இந்த துலாம் ராசிக்கு 6ல் சனி வர்றதுனால யாருக்கெல்லாம் முன்னாடி உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இப்போ உடம்பு சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏற்கனவே நோயில் இருக்கோ அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிறதுக்காகவோ இல்லை அதுக்கான ஒரு நல்ல டாக்டர் கிடைக்கிறதுக்காகவோ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6 சம்மந்தப்பட்ட எதிரிகள் வராங்க அப்படின்னா டெம்பரவரியாக அது போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் ஓவர் ஸ்மார்ட், ஓவர் திங்கிங்காக இருந்தாலும் அந்த வீட்டில் தான் சனி பகவான் உச்சம்ன்றதை மைண்டில் வச்சுக்கணும் நம்ம. ஸோ தர்மத்தை தாண்டி ஏதாவது நீங்கள் விஷயம் செய்கிறீங்க, ஏதாவது அதர்மமான விஷயம் செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கான தண்டனையை கொடுத்துடுவார். அது சனி பகவான் எங்கே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, மற்ற ராசிக்கு இல்லாத ஒரு விஷயம் துலாமுக்கு இருக்குது. ஸோ எப்பயுமே எல்லா விஷயத்துலையும் ஒரு நேர்மைன்றது இருக்கணும். நீங்கள் அதை நேர்மையை தவிர்த்து பண்ணீங்க அப்படின்னா அதற்கான தண்டனை அப்பப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஃப்ளக்சுவேஷன் கொடுத்து தான் சனி பகவான் கொடுப்பார். ஸோ சனி பகவான் நம்ம இதில் தான் உச்சம்ன்றதை மைண்டில் வச்சுட்டு பண்ணும்போது துலாம் ராசிக்கு ஓரளவுக்கு மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய காலமாக இது இருக்குது. தடை தாமதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வெற்றின்றது கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரம்ன்றது நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ஒரு சிறந்த இதுவாக இருக்கும். நரசிம்மரை ஞாயிற்றுக்கிழமை 4லேருந்து 6 ராகு காலம் நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ போய் நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை கொடுத்து நீங்கள் நரசிம்மரை வழிபாட்டு பண்ணிட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி நரசிம்மருக்கு முடிஞ்சால் பானகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பானகத்தை நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதை வரவங்களுக்கு நீங்கள் தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு பெருசாக கடனோ எதிரியோ நோயோ அண்டாமல் காத்துக்க முடியும். வளர்க்கணும் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த சனி பயிற்சி துலா ராசிக்கு எப்படி இருக்குது? துலாம் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ராசியின் ஆதிபத்தியம் பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா காதல், கவிதை இந்த மாதிரியான விஷயங்களில் இயல்பாகவே ஈடுபடக்கூடியவர்கள். துலாம்னா தராசு தான் அதோடைய சிம்பல். அதனால் இவங்கள்ட்ட நீதிக்கா ஏதாவது போய் கேட்டோம்னா நீதி கரெக்டாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ராசியில் தான் சனி பகவான் உச்சமடைகிறார், சூரியன் நீசமடையக்கூடிய ராசி. இப்போது 4, 5க்கு அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் வீட்டில் கேட்டால் தரமாட்டாங்க கடன் வைக்கிறதுக்கு. உனக்கு எதுக்குடா இதெல்லாம் தந்துக்கிட்டு, உனக்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஏற்கனவே. ஆனால் இந்த நேரத்தில் எடுத்துக்கப்பா, இதா வச்சுக்கோ, போயிட்டு ஏதாவது கடை வாங்கி பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக இது இருக்கும். குழந்தைகளே எதிர்ப்பாகிறது நடக்கும். இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா அவங்க உணர்வுகளே அவங்களுக்கு எதிரியாக மாறும். ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஃபீல் பண்ணும்போது அதுவே அவங்களுக்கு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். அது ஒன்று தான் அதோட மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நேரத்தில் இல்லூஷன் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கற்பனை உலகத்தில் நிறைய மிதக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். அந்நிய நபர்களால் ஆனால் ஆதாயங்கள் உண்டு, இதெல்லாம் நடக்கும். ஒரே ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அட்டமஸ்தானத்தில் அதனுடைய பார்வை வர்றதுனால அது வந்து அவ்வளவு சிறப்பு இல்லை, கழிவுகள் நீங்கிறதுக்கு ரொம்ப சிரமம், அது ஒன்று நடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு வந்து பார்வை செலுத்துகிறார், தூக்கத்தினால் சில அவதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 3ஆம் பாவத்தில் வர்றதுனால அவருடைய பார்வை விழுவுறதுனால இளைய சகோதர உறவுகள், இவங்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய மாதிரி உள்ள நபர்கள், அத்தை பொண்ணு, இவங்க மாதிரியான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. சுந்தரபாண்டியன் சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த சனி பயிற்சி துலா ராசிக்கு எப்படி? அதாவது துலாம் ராசிக்கு வந்து சனி பகவான் ரொம்ப ஃபேவரானவர். எப்படி கடகராசிக்கு குருவை பிடிக்குமோ கடகராசிக்கு வந்து குருவை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் துலாம் ராசிக்கு சனி ரொம்ப பிடிக்கும். சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ராசியே துலாம் ராசி தான். அப்புறம் ஏன் என்னை கடந்த காலங்களில் ஒரு 3 வருட காலம் விரட்டி அடித்தார். பிடிச்சவங்கள தான் அடிக்க முடியும், பிடிச்சவங்க உரிமை உள்ளவங்கள்ட்ட தான் சண்டை போட முடியும், உரிமை உள்ளவங்கள தான் திருத்த முடியும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணார், உங்களை நிறைய விஷயங்களை பக்குவப்பட வச்சார். தேவையில்லாமல் யாருக்கெல்லாம் கடன் வாங்கி கொடுத்தீங்க, உங்களுக்காக வாங்கின கடனை விட ஊருக்காய் வாங்கி கொடுத்த கடன் தான் அதிகம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வாங்கி கொடுத்தேன், எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு வாங்கி கொடுத்தேன், அந்த கூட இருக்கவனுக்கு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி எல்லாருக்கும் கடன் வாங்கி கொடுத்துட்டு ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கீங்க. ஸோ அந்த கடன் பிரச்சனை மீளா பிரச்சனை. எப்படி நம்மளுடைய இலங்கை வேந்தன் கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி நம்ம துலாம் ராசிக்காரங்களும் கடன் வாங்கிட்டு ஏண்டா வாங்கணும்னு அந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க. எப்போ கடன் அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைக்கிங்கன்னா
இப்போ கடன் அடையும் அப்படின்னு சனிப்பவன் கொடுப்பார். உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவீங்க, வம்பு வழக்குலேருந்து வெளியே வருவீங்க. ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம், 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் உங்களுக்கு ராக் ரிலீஸ் ஆகுது. 2, 11 ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா அவன் எங்கே இருந்தாலும் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற வார்த்தை உண்மையிலே உண்டு. ஸோ பொருளாதார விஷயங்கள் உள்ள தடை விலக போகுது. நல்லா உழைப்பாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைப்பாங்க. சம்பளம் இவங்களுக்கு மட்டும் கம்மியாக கொடுப்பாங்க, சும்மா உட்காந்துருப்பார், இவருக்கு சம்பளத்தை கூட கொடுப்பாங்க. நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட சம்பளம் கூட வாங்க முடியல. உழைப்புக்கேற்ற ஊதியம் வேணும்ல, அதான் இங்கே நிதர்சனமான உண்மை. அப்போ நீதி நேர்மை உண்மை என்று கடமையில் கரெக்டாக கண்ணியமாக இருந்த துலாம் ராசிக்கு ஃபுல்லாக ஏமாற்று வேலை தான் நடந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. நீ உழைச்ச உழைப்புக்கான ஊதியம் சனி பகவான் மூலமாக சிறப்பாக கிடைக்க போகுது. பதவி உயர்வு உண்டு, பாதுகாப்பான வாழ்க்கை உண்டு. எந்த விஷயம்லாம் ஏமாற்றம் அடைஞ்சியோ, யார் ஏமாத்துனாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். அப்போ எல்லாமே நன்மையாக இருக்கா, சூப்பராக கொடுக்க போகிற. ஓகே, நான் இங்கே விஷயத்தில் நிதானம் செலுத்தணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இவங்க வண்டி வாகனங்களை போகும்போது நைட் நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளும் போது, வெளி மாநிலம் பயணம் மேற்கொள்ளும் போது ஐடி ப்ரூஃப்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க, எங்கேருந்து வந்த, ஏன் வந்த, எதுக்காண்டி வந்தேன்னு உள்நாட்டிலையும் கேட்பாங்க, வெளிநாட்டிலையும் கேட்பாங்க. ஸோ ப்ராப்பராக நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னா, ஓ இதான் காரணமா, ஓகே யூ கேரியான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கடுத்து இவங்கள விட வயது குறைஞ்சவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் வம்பே எடுக்கக்கூடாது. அவங்க வாண்டடாக வடிவேல் படத்தில் நம்ம வடிவேல் சார் ஒரு பையன், ஏய் வர்றியா, வர்றியா அப்படிங்கும்போது இவரை கூப்பிடுவாங்க. டேய் நீ யாரு, நானா இருக்கேன், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கேன், வேலையே நீ பார்க்காட்டி பரவாயில்ல, நான் காட்டியிருக்கேன் அப்படின்னு வயது குறைந்தவர்களிடம் கவனமாக இருந்துட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வம்புளுக்காயின்னு சொல்லி போய் வாண்டடாக போய் நீதி நேர்மை பேசினா வாண்டடாக லாக் பண்ணிடுவாங்க, ஒன்றும் செய்ய முடியும்.